வடக்கு துறைமுகத்தில் 58.50 கோடி மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு துறைமுக கட்டுமான பணியை சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தொடங்கி வைத்தார். 30 ஆண்டு கனவாக இருந்த திட்டத்தை நிதி ஒதுக்கி தொடங்கி வைத்த முதல்வர் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினருக்கு நாட்டுப்படகு மீனவ சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்தில் 700க்கும் மேற்பட்ட பாரம்பரிய நாட்டுப்படகு உள்ளது. இதில் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். ஒவ்வொரு புயல் காலங்களிலும் கடல் சீற்றத்தில் சிக்கி படகுகள் சேதமடைவது வழக்கம். இதனை தடுக்கும் வகையில் தூண்டில் வளைவு துறைமுகம் அமைக்க வேண்டும் என கடந்த 30 ஆண்டுகளாக நாட்டுப்படகு மீனவ சங்கத்தினர் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். மேலும் புயல் காலங்களில் நாட்டுப்படகுகள் சேதமடைவதை தடுக்க ராமேஸ்வரம், சங்குமால், நம்புத்தாளை, தொண்டி மற்றும் வெளி மாவட்ட துறைமுகங்களுக்கு படகுகளை கொண்டு சென்றனர். இந்த நிலையில் பாம்பன் வடக்கு துறைமுகத்தில் படகுகளை பாதுகாக்கும் வகையில் 58.50 கோடி மதிப்பீட்டில் தூண்டில் வளைவு துறைமுகம் அமைக்க தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டார். இதன் தொடர்ச்சியாக பாம்பன் வடக்கு துறைமுகத்தில் தூண்டில் வளைவு துறைமுகம் கட்டுமான பணி பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் கலந்து கொண்டு கட்டுமான பணியை கொடி அசைத்து தொடங்கி வைத்தார். பாம்பன் வடக்கு துறைமுகத்தில் கரையில் இருந்து 595 தூரம், 1140 மீட்டர் சுற்றளவு, 120 மீட்டர் முகத்துவரம் மற்றும் கரையோரத்தை பாதுகாக்க 250 மீட்டர் தடுப்பு சுவர், மீனவர்கள் பயன்படுத்தும் வகையில் வலை பின்னும் குடம் அமைக்கப்பட உள்ளது. இதில் 700க்கும் மேற்பட்ட படகுகள் பாதுகாப்புடன் நிறுத்தி வைக்கப்படும். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் பேசுகையில், ராமேஸ்வரம் தீவில் உள்ள மீனவர்களுக்கு மகத்தான திட்டங்களை தந்து அவர்களை பாதுகாத்து வரும் அரசாக முதல்வர் இருந்து வருகின்றார். வரும் காலங்களில் முதல்வருக்கு மீனவர்கள் துணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். கடந்த 30 ஆண்டுகால கோரிக்கையை ஏற்று நிதி ஒதுக்கி பணிகளை தொடங்கிய தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் மற்றும் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கத்திற்கு நாட்டுப்படகு மீனவ சங்கத்தினர் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் வருவாய் கோட்டாட்சியர் ராஜமனோகரன், மீன்வளத்துறை உதவி இயக்குநர் தமிழ்மாறன், செயற்பொறியாளர் கணபதி ரமேஷ், ஒன்றிய செயலாளர் நிலோபர்கான் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஒரு தூண்டில் வளைவுடன் ஒரு துறைமுகத்தை அடிக்கல் நாட்டி இப்பொழுது பணி நடந்து கொண்டிருக்கின்றது. இரண்டாவது நிகழ்ச்சியாக பாம்பனிலே ஒரு தூண்டில் வளைவு, அதற்கு அடுத்து குந்துக்கல்லிலே ஏற்கனவே அமைத்திருக்கக்கூடிய அந்த மீன்பிடி துறைமுகம் நம்முடைய மீனவர்களுடைய பயன்பாட்டுக்கு வர வேண்டும் என்றால் அங்கே ஒரு தூண்டில் வளைவு அமைக்க வேண்டும் என்று உங்களுடைய சார்பை கோரிக்கை வைத்ததை முழுமையாக ஏற்று அதற்கும் அரசாணை வெளியிடப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டு மிக விரைவில் அதற்கும் நாம் பூமி பூஜை போட இருக்கின்றோம். 2021 ராமநாதபுரத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டப்பேரவையுடைய வேட்பாளராக நான் களங்காண்கிற பொழுது குறிப்பாகவே 5 திட்டங்களை நம்முடைய முதலமைச்சரும் நம்முடைய மாண்பு அமைச்சர்களும் நமக்கு தந்திருக்கின்றார்கள். வரக்கூடிய காலங்களில் மீனவருடைய தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. பாம்பன் வடக்கு கடற்கரை தூண்டி வளைவு கோரிக்கை இன்று நேற்றல்ல, கடந்த 30 ஆண்டுகளாக நாங்கள் பாம்பன் வடக்கு கடற்கரை பகுதியில் தூண்டி வளைவு கேட்டு நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டே இருந்தோம். ஏனென்றால் எங்களுடைய வாடகை காலங்களில், புயல் மழை காலங்களில், சூறாவளி காலங்களில் எங்களுடைய படகுகள் முழுசாக அடைஞ்சு சேதமடைஞ்சு, சில படகுகள் முற்றிலுமே அடைஞ்சு அவங்க தொழிலே இல்லாமல் தொழில் இழந்து கூலி போகிற சூழ்நிலை தான் நிறைய நேரம் ஏற்பட்டிருக்கு. இப்படி இந்த மாதிரி அவங்க துன்பப்பட்டுக்கிட்டு நாங்கள் அரசிடம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஒரு 30 ஆண்டு காலமாக கேட்டுருந்தோம். இப்பொழுது உள்ள தமிழக முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் ஐயா அவர்கள் எங்கள் பாம்பன் வடக்கு கடற்கரை தூண்டி வளைவுகளை எங்களுடைய கோரிக்கையை ஏற்று, மீனவர்களுடைய கோரிக்கையை ஏற்று எங்களுக்கு போட்டுத்தரக்கு 60 ரூபா பணம் ஒதுக்கி இன்னைக்கு அவருடைய துவக்க பணி இன்னைக்கு துவங்கியிருக்காங்க. இதுக்கு முழுமையாக எங்களுக்கு வாங்கிய ஒத்துழைச்சது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம்